Good morning everyone. Welcome to our channel. இது டே 2 வீடியோ ப்ரீ ரெக்வெஸ்ட் உடைய செகண்ட் வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ உடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஸோ செகண்ட் வீடியோ இப்போ நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஹைப்பர்வைசர். ஹைப்பர்வைசர் என்னது? 2 டைப்ஸ் ஆஃப் ஹைப்பர்வைசர் என்ன இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். ஹோஸ்டட் ஹைப்பர்வைசர், ஹோஸ்டட் ஹைப்பர்வைசர், bare metal hypervisor. bare metal hypervisor. So the example before and after visualization போட்டிருக்கேன். Before. இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா before I hide this burger. Okay. ஸோ இதுல என்ன தெரியுது உங்களுக்கு? ஒரு பிசிக்கல் சர்வர் தெரியுது. தெரியுதா? ஒரு பிசிக்கல் சர்வர் நமக்கு தெரியுது. இந்த பிசிக்கல் சர்வர்ல we are having a physical OS. ஒன்னு லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன், ரெட் ஹாட் லினக்ஸ், எது வேணாலும் நம்ம வச்சிருக்கலாம். எது வேணாலும் வச்சிருக்கலாம். ரைட்? அதுல ஜாவா இன்ஸ்டால் பண்ணலாம். என்னோட பிசிக்கல் சர்வருடைய கன்ஃபிகரேஷன் பாருங்களேன். என்ன இருக்குது? 128 GB RAM, 10 TB 32 கோர் பிசிக்கல் கோருடைய ரிசோர்சஸ் கெப்பாசிட்டி. ரைட்? இதுல ஜாவா அப்ளிகேஷன் நான் இன்ஸ்டால் பண்றேன். ஜாவாக்கு ஒரு 8 GB எடுத்துக்குதுன்னு வச்சுக்கோம் ஒரு அப்ளிகேஷன். பைத்தான். ஸோ ஒவ்வொரு அப்ளிகேஷனும் என்ன பண்ணும்? இந்த ரேமை கன்சியூம் பண்ணும். இவ்வளவு அப்ளிகேஷன் ரன் பண்ணியும் எனக்கு எவ்வளவு இருக்குன்னா 8 GB தான் இருக்கு. எவ்வளவு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணியும், அதாவது ஒரு OS போட்டாச்சு. OSல ஜாவா, பைத்தான், குரோம், MS ஆஃபீஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இது எல்லாம் இன்ஸ்டால் பண்ணியும் எனக்கு 8 GB தான் ரேம் இருக்கு. 8 GB தான் ரேம் யூட்டிலைஸ் ஆயிட்டு இருக்கு. அப்ப எனக்கு இங்க 128 GB இருக்கு. மீதி 120 GB என்ன ஆகுது? அன்யூஸ்டா இருக்கு. எனக்கு அன்யூஸ்டா இருக்கு. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ஜாவால ஒரு பேட்ச் வந்திருக்கு. ஜாவா இன்ஸ்டால் பண்றாங்க. ஜாவால ஒரு பேட்ச் வந்திருக்கு. ஜாவா டீம் அதை இன்ஸ்டால் பண்றாங்க. Right? They want to install some patches 15.0.2. ரைட்? அப்ப பைத்தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, my application is running. இந்த டீம் என்ன சொல்றாங்கன்னா, it is running. இப்ப என்னால இதை நீங்க அப்கிரேட் பண்ணி ரீபூட் பண்ண முடியாது. இதுக்கு ரீபூட் தேவை. நான் ரீபூட் கொடுக்க மாட்டேன். பாயிண்ட் நம்பர் 2. ஸோ அதாவது அப்ளிகேஷன் எனக்கு இங்க ரன் ஆகலாம். மல்டிபிள் அப்ளிகேஷன் இதே ஒரே ஹார்ட்வேர்ல ரன் பண்ணலாம். ஆனா அந்த அப்ளிகேஷன் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, என்னால மேனேஜ் பண்ண முடியாது. இதை மேனேஜ் பண்றப்போ இந்த டீம் ஒத்துக்க மாட்டாங்க, இதை மேனேஜ் பண்றப்போ இந்த டீம் ஒத்துக்க மாட்டாங்க. There is no individuality in my application manageability. But I have a lot of resources. எனக்கு a lot of resources 128 GB இருக்கு. இப்ப என் டாஸ்க் மேனேஜர்ல போய் பார்த்தா வெறும் 8 GB தான் கன்சியூம் ஆயிட்டு இருக்கு. நான் இவ்வளவு காசு கொடுத்து வாங்கியிருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 10 lakhs இதை காசு கொடுத்து நான் வாங்கியிருக்கேன். அப்படி 10 lakhs நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கப்போ ஐ ஹவ் டு யூட்டிலைஸ் ஆல் மை ஹார்ட்வேர். ரைட்? என்னோட ஹார்ட்வேரை நான் யூட்டிலைஸ் பண்ணணும்ல. அதுக்காக தான் நம்ம எங்க போகிறோம்? நம்ம VMware ஹைப்பர்வைசர் இல்லைன்னா சிட்ரிக்ஸ் ஹைப்பர்வைசர், அப்படி இல்லைன்னா நம்ம போகக்கூடியது இன்னொரு OS. நான் இந்த இடத்துல விண்டோஸ் OSக்கு பதிலா இந்த இடத்துல விண்டோஸ் OS, விண்டோஸ்ங்கிறது ஒரு OS, விண்டோஸ் 10, விண்டோஸ் 11 அப்படிங்கிறது ஒரு OS. அந்த OSக்கு பதிலா நான் என்ன இன்ஸ்டால் பண்றேன்? ஐ எம் இன்ஸ்டாலிங் VMware ESXi ன்னு ஒரு OS. It is an operating system.
This operating system is called hypervisor, hosted bare metal hypervisor. Bare metal hypervisor. I'm installing hypervisor as an operating system. Hypervisor as an operating system is called bare metal hypervisor. So two types of இருக்கு. Hypervisor two types இருக்கு. Hosted bare metal பத்தி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ பேர் மெட்டல்ங்கிறது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இதில் இன்ஸ்டால் பண்ணுறோம். இதுல ஒரு விஎம் கிரியேட் பண்றோம். இந்த விஎம் தான் நம்ம இங்க இன்ஸ்டால் பண்ணக்கூடிய பிசிக்கலா இன்ஸ்டால் பண்ணோம். அதாவது பிசிக்கல் சர்வர்ல 2000 விண்டோஸ் சர்வர் 2016 இன்ஸ்டால் பண்ண பாத்தீங்களா? இது நம்ம இங்க இன்ஸ்டால் பண்றோம். விண்டோஸ் சர்வர் 2016. இதுல நான் என்ன பண்றேன்னா ஜாவாவை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இன்னொரு VM1, VM2, VM1, VM2. இந்த விஎம்ல நான் ரெட் ஹாட் லினக்ஸ் போட்டுக்கலாம். ஆனா இங்க அப்படி கிடையாது. இங்க ஒன்லி ஒன் ஓஎஸ் தான் நான் இன்ஸ்டால் பண்ணணும். இங்க நான் மல்டிபிள் விர்ச்சுவல் மிஷின், விர்ச்சுவல் ஓஎஸ்ஏ விர்ச்சுவலா வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா உங்க லேப்டாப் இருக்கு. உங்க லேப்டாப்ல உங்க குரோம்ல என்ன ப்ரௌசர் யூஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? கூகுள் குரோம்னு சொல்வீங்க. இல்ல என்ன சொல்லுவீங்க? எட்ஜ். இல்லைன்னா வேற என்னது? அதர் ஃபயர்பாக்ஸ் சாஃப்ட்வேர். இதெல்லாம் ப்ரௌசருடைய கம்பெனி, டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட். இது எல்லாமே என்ன அச்சீவ் பண்ணுது? ஆல் ஆர் அச்சீவிங் டு ஓபன் தி வெப் பேஜ், டு ஓபன் தி வெப்சைட். இப்போ அதே மாதிரி விஎம்ஆர் EXC இருக்கிற மாதிரி நியூட்டானிக்ஸ் AHV, சிட்ரிக்ஸ் ஜென் சர்வர் மார்க்கெட்ல பெருசா ஒன்றும் இல்லை இதுக்கு வேல்யூ. அதுக்கு அடுத்தது மைக்ரோசாஃப்டுடைய கம்பெனி ஹைப்பர்-V, டிஃப்ரெண்ட் கம்பெனி. இவங்க எல்லாருமே ஒண்ணுதான். எப்படி? உங்களுடைய கூகுள் குரோம், எட்ஜ், ப்ரௌசர் இதெல்லாம் ஒரே கம்பெனி தான். அதே மாதிரி ஒரே ப்ராடக்ட் தான், டிஃப்ரெண்ட் கம்பெனி. இதெல்லாம் ஒரே ப்ராடக்ட் தான், டிஃப்ரெண்ட் கம்பெனி. அதே மாதிரி ESXயும் ஹைப்பர்வைசர் தான், இதுவும் ஹைப்பர்வைசர் தான். விஎம்ஆர் நியூட்டானிக்ஸ், விஎம்ஆர் ஹைப்பர்-Vயும் சிட்ரிக்ஸ் உடைய ஜென் சர்வர், இது எல்லாமே என்னது? உங்களுக்கு different product providing an hypervisor services to create a virtual machine. நான் virtual machine கிரியேட் பண்ணி என்ன பண்ண போறேன்? அதுல ஜாவா ஒரு மிஷின்ல, பைத்தான் இன்னொரு மிஷின்ல இன்ஸ்டால் பண்ண போறோம். இதனால என்ன? ஜாவா மேனேஜ் பண்ணக்கூடிய டெஸ்ட் டீம் அந்த மிஷினை தனியா ஆக்சஸ் பண்ணி இது எப்ப வேணாலும் அவங்க ரீபூட் பண்ணிக்கலாம். பைத்தான் ஆக்சஸ் பண்ணக்கூடிய டீம் இந்த மிஷினை தனியா ஆக்சஸ் பண்ணலாம். அது எப்படி ஆக்சஸ் பண்ண முடியும்? இதுக்கு இப்ப 8 GB RAM வேணும். இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா 16 GB RAM வேணும். என்ன பண்ணும்? இது யார்கிட்ட போய் கேட்கும்? இது விர்ச்சுவல் மெமரி. இது எல்லாம் எது வழியா ஆக்சஸ் ஆகும் அப்படின்னா இந்த ஹார்ட்வேர் காம்போனன்ட் வழியா ஆக்சஸ் ஆகும். இப்போ உங்க ப்ரௌசர் மெமரின்னு எடுக்கும். உங்க டாஸ்க் மேனேஜர்ல போனீங்கன்னா உங்க ப்ரௌசர் மெமரி எடுத்துக்கும். MS ஆஃபீஸ்னு வச்சிருக்கீங்க, MS ஆஃபீஸும் என்ன எடுத்துக்கும்? மெமரி எடுத்துக்கும். இதெல்லாம் மெமரி எங்க இருந்து எடுத்துக்கு? உங்க லேப்டாப்ல இந்த ஹார்ட்வேர் லேப்டாப் இருக்கு பாரு. இந்த லேப்டாப்ல CPU தனியா பிசிக்கலா இருக்கு, மெமரி தனியா இருக்கு, அங்க இருந்து எடுத்துக்கும். அதே மாதிரி இந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு மெமரி வேணும்னா இந்த ESXi வழியாகவோ இல்ல நியூட்டானிக்ஸ் AH வழியாவோ எடுத்துக்கும். ரைட்? இதே டெக்னாலஜி தான் நமக்கு AWSலயும் அவங்க யூஸ் பண்றாங்க. பட் இதை நம்ம பார்க்க முடியாது, நம்ம மேனேஜ் பண்ண முடியாது. அதுதான் இந்த ரெட் கலர்ல இருக்கு பாத்தீங்களா, விர்ச்சுவலைசேஷன். இந்த விர்ச்சுவலைசேஷன் என்ன பண்ண முடியாது, நம்மளால மேனேஜ் பண்ண முடியாது. விர்ச்சுவலைசேஷன் நம்ம பார்த்த சர்வர் இது வரைக்கும் பார்த்தோமே, ராக் சர்வரா இருக்கலாம், டவர் சர்வரா இருக்கலாம், பிளேட் சர்வரா இருக்கலாம். இதெல்லாம் மேனேஜ் பண்றது யாரு? AWS. அந்த ஸ்டோரேஜ், ஹார்ட் டிஸ்க் இதெல்லாம் மேனேஜ் பண்றது AWS. அந்த நெட்வொர்க் கேபிள் போடுறது, FC கேபிள் போடுறது AWS. அதுதான் நம்ம என்ன பார்த்தோம்? இந்த டயக்ராம்ல பார்த்தோம். சாரி, டயக்ராம் கிடையாது, அது என்னது, யூடியூப் அந்த வீடியோ லிங்க்ல நம்ம பார்த்தோம். they are taking care of those stuffs. அந்த எல்லாத்தையும் அவங்க பாத்துக்கிறாங்க, AWS.
I don't know. Link போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த லிங்க் இது என்னது? FC சுவிட்ச். இது எல்லாம் அவங்க பாத்துக்கிறாங்க. இதே மாதிரி சர்வரும் இருக்கு. ஓகே, ஃப்ரீஸ் ஆயிடுச்சு லேப்டாப். நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க. திடீர்னு ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ரைட். ஸோ ஹைப்பர்வைசர் என்ன பண்ணுவாங்கன்னா, AWS ஒரு ஹைப்பர்வைசர் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. இதெல்லாம் அவங்களுடைய வேலை. அதுல என்ன OS இருக்கும்னா, அவங்களுடைய கஸ்டமைஸ்டு VMware இருக்காது. They have some own hypervisor model. They have their own hypervisor model. I cannot say that it is exactly a VMware. I can say AWS hypervisor. We don't manage. It's managed by AWS, right? Managed by AWS team. They have separate team. அந்த வீடியோல நம்ம பார்த்தோம், ரிப்பேர் பண்றது, மெயின்டைன் பண்றது, அவங்க பண்ணுவாங்க. இதுல நம்ம என்ன பண்றோம்னா, இந்த இடத்துல விர்ச்சுவல் மிஷினுக்கு பதிலா நம்ம என்ன கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த இடத்துல EC2 இன்ஸ்டன்ஸ். அதேதான் விர்ச்சுவல் மிஷினுக்கு பேர் அவங்க என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வச்சிருக்க பேரு EC2 இன்ஸ்டன்ஸ். EC2 இன்ஸ்டன்ஸ். Elastic. Amazon Elastic Cloud Compute. இதை என்னால என்ன பண்ண முடியும்? I can able to create, right? I can able to create. இதை என்னால கிரியேட் பண்ண முடியும். I can able to manage this fellow. Okay. I can create this stuff here. I can create, install, manage. இத ஃபுல்லா இந்த பக்கம் பண்றது AWS will create AWS team, separate team இருக்கா அதுக்கு. இத ரெண்டு பட்டா பிரிச்சோம். இந்த டயகிராம்ல இருக்க மாதிரி இதே நான் ரெட் கலர், கொஞ்சம் லைட் ரெட் கலரா போட்டேன், fill with red color. I don't manage these stuffs, definitely. இதுல டெல் தான் இருக்குன்னு என்னால சொல்ல முடியாது, எது வேணாலும் இருக்கலாம். இல்ல டெல் தான் இருக்குன்னு என்னால சொல்ல முடியாது, எது வேணாலும் இருக்கலாம். பட் எனக்கு தேவை என்ன? I want to create a virtual machine. I can compare this EC2 with my virtual machine. இதுல நான் கிரியேட் பண்ணி என்ன பண்ண போறேன்? ஜாவா அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணலாம், பைத்தான் இன்ஸ்டால் பண்ணலாம். Can I install? ஒரே இதுல இன்ஸ்டால் பண்ணலாமா? Your wish. இதுல 8GB 100GB ஹார்ட் டிஸ்க் எவ்வளவு வேணுமோ. இந்த இடத்துல SSD-ஆ இருக்கும். இந்த இடத்துல கோர் நம்ம சொல்ல மாட்டோம், vCPU. இந்த இடத்துல vMemory நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இங்க நான் செலக்ட் பண்ணும்போது இந்த ஹார்ட்வேருடைய கன்ஃபிகரேஷன், இந்த ஹார்ட்வேருடைய கன்ஃபிகரேஷன் இஸ் ஓகே. ஐ நோ திஸ் வெரி வெல். இந்த ஹார்ட்வேர் கன்ஃபிகரேஷன் எனக்கு தெரியும். ஆனா இதோடைய மாடல் வந்து பாத்தீங்கன்னா CPU
Intel physical memory இங்க இருக்குது ECC 4 DDR4 னு வெச்சுக்கலாம். 32 GB DDR4 1 terabit of SSD இங்க இருக்கிறது எனக்கு I can say this fellow also 64 Intel Core. இதே எனக்கு இன்னொரு சர்வர் ரைட் சைடுல வச்சிருக்கிறேன். சாரி, எனக்கு இன்னொரு சர்வர் வச்சிருக்கேன். இதை AMD வைக்கிறேன். You can call this as a different hardware now. இப்போ இன்னொரு EC2 instance இங்க கிரியேட் பண்றேன். I want to create EC2 instance on AMD processor, right? So first I want to create VM EC2 on Intel processor. அப்ப நான் என்ன செலக்ட் பண்ணணும்? இந்த ஹார்ட்வேர் கீழே போடணும், right? I want to create a VM on Intel processor. I want to create VM on AMD processor அப்படிங்கிறப்போ நான் இந்த ஹார்ட்வேர் செலக்ட் பண்ணணும். அதுல நான் பைத்தான் போடுறேன். நான் ஏன் அப்படி செலக்ட் பண்றேன்? என் ப்ராஜெக்ட் ரெக்யூர்மெண்ட் என் மேனேஜர் சொல்றாரு, நான் பண்றேன். என்னுடைய ஆர்கிடெக்சர் சொல்றாரு, நான் பண்றேன். நான் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படிங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்கிட்ட AWS இன்டெல் வேணும்னா இன்டெலும் கொடுப்பாங்க, AMD வேணாலும் AMD கொடுப்பாங்க. இப்ப ஸ்பெசிபிக்கா மாடல் சொல்ற மாதிரி இந்த ரேக் சர்வரை நம்ம எடுத்துக்குவோம். இந்த ரேக் சர்வர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பாத்தீங்களா? இந்த டவர் சர்வருக்கும் ரேக் சர்வருக்கும் என்ன டிஃபரன்ஷியேட் இருக்கும்? இல்ல ரேக் சர்வருக்குள்ள என்ன டிஃபரன்ஷியேட் இருக்கும்? ஒரு ப்ராசஸர் எப்படி இருக்கும்? இது தெரிஞ்சுக்கணும். இதனை ஏன் நான் தெரிஞ்சுக்கணும்? எதற்காக நான் AWS படிக்கிறதுக்கு இதை தெரிஞ்சுக்கணும்? எதோடைய ப்ரீ ரெக்வெஸ்ட்? இவ்வளவு நேரம் நம்ம சொன்னது பேசிக் ஜெனரல். ஆனா இப்ப சொல்றது வந்து EC2 உடைய இன்ஸ்டன்ஸ் டைப் நம்ம ஃபியூச்சர்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்ப நான் அந்த இடத்துல போயிட்டு உங்களுக்கு ஈச் அண்ட் எவரி பின் பாயிண்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்க மாட்டேன். உங்களுக்கு இன்ஸ்டன்ஸை பார்த்தாவே இப்ப எடுக்கிறதுடைய ப்ரீ ரெக்வெஸ்ட் தான். இப்ப இந்த இடத்துல M7i இருக்குது. ஜெனரல் பர்பஸ்னா என்ன, கம்ப்யூட்னா என்ன நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நான் இப்ப என்ன எடுத்துக்கிட்டு இருக்கிறேன்னா என்னுடைய ப்ரீ ரெக்வெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஜெனரல் பர்பஸ்னு ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் டைப் இருக்கு. அந்த இடத்துல M7i இருக்கு. M7i அப்படின்னா இங்க என்ன ப்ராசஸர்? 4th ஜெனரேஷன் ப்ராசஸர் Intel Xenon. Fourth generation processor Intel Xenon Scalable. 7G என்னது? என்ன ப்ராசஸர்? 7th generation. No. Processor. AWS own processor. F7A அப்படின்னா என்ன ப்ராசஸர்? AMD ப்ராசஸர். ப்ராசஸர்னா என்னன்னு நமக்கு டவுட் இல்ல. இன்டெல் அப்படின்னா என்னன்னு டவுட் இல்ல. AMDங்கிறது ஒரு கம்பெனி, EPYCங்கிறது ஒரு கம்பெனி. ஐனா இன்டெல், ஏனா AMD. அதுல ஜிங்கிறது கிரேவேஷன் ப்ராசஸர். இப்போ ப்ராசஸர்னா என்ன? நான் இப்போ M7 அப்படின்னு நான் இங்க செலக்ட் பண்றப்போ, ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் நான் கிரியேட் பண்றப்போ இது எல்லாத்தையும் நான் கிரியேட் பண்ணுவேன். உதாரணத்துக்கு இதுதான் EC2 இன்ஸ்டன்ஸ் கன்சோல்னு வச்சுக்கோங்க. இதுதான் EC2 இன்ஸ்டன்ஸ் கன்சோல். இந்த இன்ஸ்டன்ஸ்ல போயிட்டு அது சே லான்ச் இன்ஸ்டன்ஸ்னு ஒன்று கிரியேட் பண்ணுவோம் ஃபியூச்சர்ல. இந்த இடத்துல இன்ஸ்டன்ஸ் டைப்னு ஒன்று வருது பாருங்க. என்னோட இன்ஸ்டன்ஸ் டைப் என்ன? என்னுடைய மாடல் இன்ஸ்டன்ஸ் டைப் vCPU, மெமரி, ஸ்டோரேஜ், இதோடைய மாடல். இந்த மாடல் எல்லாமே என்னது? ஒவ்வொரு ஹார்ட்வேர். இந்த மாடல் எல்லாம் எனக்கு ஒவ்வொரு ஹார்ட்வேர். இந்த மாடல் எல்லாமே எனக்கு ஒவ்வொரு ஹார்ட்வேர்.
ஸோ T2 மைக்ரோங்கிறது அப்படிங்கன்னா T2 மைக்ரோ உதாரணத்துக்கு இதுதான் எனக்கு T2 மைக்ரோ. This is a T2 micro here. This is T2 micro server. இது யாரு டிஃபைன் பண்றா? AWS will define. இந்த சர்வர்ல என்ன இருக்குன்னு அவங்க டிஃபைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி எனக்கு இன்னொரு சர்வர் இந்த பக்கம் இருக்குல்ல, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா I'll go with another model C5. எனக்கு C5 அப்படின்னு கொடுத்தாரு. C5ல ஸ்பெசிஃபிக்கா லார்ஜ் அப்படிங்கிற கன்ஃபிகரேஷன் நான் T2 சர்வர்ஸ் மட்டும் சொல்றேன். இது T2 சர்வர்ஸ். இப்ப T2 ஓட கன்ஃபிகரேஷன் என்னவா இருக்கும்? T2 ஓட கன்ஃபிகரேஷன் என்னவா இருக்கும்? இங்க பாருங்க. இன்டெல் Xenon ப்ராசஸருடைய ஃபீச்சர். இது ஒரு ப்ராசஸர். இது ஒரு ப்ராசஸர். ஸ்பெசிஃபிக்கா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மாடல் இல்லைன்னா அந்த ரெண்டு மாடல், ஆஷ்வெல் மாடல் இல்லைன்னா பிராட்வெல் மாடலுடைய இருக்கும். இட் இஸ் அன் ப்ராசஸர். இன்டெல். இட் இஸ் அ ப்ராசஸர். ப்ராசஸர் எப்படி இருக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அதுல எத்தனை கோர் இருக்கு? இங்க பாருங்க 12 கோர் 24 கோர். 12 கோர் 24 கோர்ஸ். T2 மைக்ரோ, ரைட்? ஃபியூச்சர்ல நம்ம இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்றப்போ அந்த நேரத்துல நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ஸ் டைப்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு இப்பயே. நம்ம இன்னும் அந்த இன்ஸ்டன்ஸ் டைப்னா அதுல நிறைய கேட்டகரி இருக்கு. ஜெனரல் எப்போ கிரியேட் பண்ணணும், மெமரி எப்போ கிரியேட் பண்ணணும், அதை நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். ஃபோக்கஸ் ஆன் தி ஹார்ட்வேர் AWS ப்ரீ ரெக்வெஸ்ட். என்ன ஸ்கிரீன்ஷாட் கொடுத்துருக்கேன்? T2 மைக்ரோ இதுவும் கொடுக்குறேன். சார் ஆக்சுவலாக எனக்கு ஒரே ஒரு கிளாரிஃபிகேஷன். பேக்கெண்டில் அந்த சாஃப்ட்வேர் ரன் ஆகிட்டு இருக்கா? ஐ திங்க் ஸோ ரன் ஆகல நினைக்கிறேன். ரெக்கார்டிங் சாஃப்ட்வேர் தல்ஹா ரெக்கார்ட் பண்றாரு. ஓகே. ஓகே. ஸோ இன்ஸ்டன்ஸ் டைப்பை டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்றோம்னா we are discussing something called prerequisite hardware. நான் EC2 instance T2 micron select பண்றேன். I want to create an Intel CPU and then T2 model. T2ங்கிறது என்னதுன்னா AWS உடைய ஒரு செட் ஆஃப் ப்ரீ கன்ஃபிகரேஷன். T2 நான் செலக்ட் பண்ணதுனால எனக்கு என்ன கிடைக்குங்க? இப்போ ஒண்ணுன்னா T2ல நேனோ மைக்ரோ ஸ்மால் மீடியம், அதாவது ரேம் மெமரி மாறும் பாருங்க. 1GB 2GB 4GB 8GB ரேம் மாறுது, அவ்வளவுதான். ஸ்டோரேஜ் இங்க இல்லையே. ஸ்டோரேஜ் நம்ம பின்னாடி அட்டாச் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம், அது அப்புறம் பார்த்துக்கலாம். ரைட்? இன்ஸ்டன்ஸ் டைப்பை புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். அது இல்லாம நம்ம ஜஸ்ட் ஒரு இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்றோம். AWS எப்படி பிளேஸ் பண்ணுவாங்க? இந்த ஹைப்பர்வைசர்ல போய் பிளேஸ் பண்ணுவாங்க. ஹைப்பர்வைசரை நம்ம மேனேஜ் பண்ண போறது கிடையாது. AWS team will definitely manage these fellows. We don't worry about anything on the red color in this slide. Okay, I want to create an AMD. AMD actually இதுல வராது. What do you call? Intel தான் இதுலயும். Intel CPU C5 model. C5 configuration. Intel. இங்கே Intel. ஆனா இங்க இருக்கக்கூடியது ஸ்கேலபிள் ப்ராசஸர். இங்க என்ன இருக்கு உங்களுக்கு? ஸ்கேலபிள் ப்ராசஸர். அங்கே ஸ்கேலபிள் ப்ராசஸர். மாடல் வேற. இன்டெல் எல்லாம் ஸ்கேலபிள் ப்ராசஸர் தான். இங்க இருக்கக்கூடிய ப்ராசஸர் வேற. ரைட்? இங்க என்ன ப்ராசஸர் இருக்கு? T2ல ஆஷ்வல் ப்ராசஸர். கிளியர்?
Astral processor. இங்க நம்ம செலக்ட் பண்றோம் அவ்வளவுதான். இந்த T2 மைக்ரோங்கிறப்போ என்ன பண்றீங்க, போய் செலக்ட் பண்றீங்க. T2 I can say medium. I can say T2 medium. அப்ப T2 mediumனா இந்த 32 ஜிபில இருந்து எனக்கு எத்தனை ஜிபி அலோகேட் ஆயிரும், அந்த EC2 இன்ஸ்டன்ஸுக்கு 2 vCPU, not 4 vCPU. ஸ்டோரேஜ் பை டிஃபால்ட்டா விண்டோஸா இருந்துச்சுன்னா 30, லினக்ஸா இருந்துச்சுன்னா 8 ஜிபி. இது ஒரு ஹார்ட் டிஸ்க், ஒரு I can say it is memory is 2. ரைட், T2 இவ்வளவு இது இன்க்ரீஸ் பண்ண முடியாதா? அப்ப நம்ம இந்த இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்ஸ் டைப் இதெல்லாம் பின்னாடி அப்புறமா வருவோம். ரொம்ப அங்க தியரிட்டிக்கலா தான் பாக்குறோம். நான் ப்ராக்டிக்கலா அப்புறமா காட்டுறேன். ஜஸ்ட் இந்த கன்ஃபிகரேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். எதுக்காக இதை டிஸ்கஸ் பண்ண போறோம், இப்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க ஸ்லைடு பின்னாடி என்ன நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இதுலயும் அதே கன்ஃபிகரேஷன் தான், ஆனா ப்ராசஸர் வேற. ஆல் கிளியர்? இது i3 ப்ராசஸர், இது i5 ப்ராசஸர் மாதிரி வச்சுக்கலாம் கம்பேரிசனுக்காக, ஒரு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன். ரைட், so this is called EC2 instance understanding. EC2 instance placement hardware, underlying hardware. Is called our EC2 instance. இதோட அண்டர்லைங் ஹார்ட்வேர் நமக்கு எது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ரைட், அப்படிதான் எல்லாமே இருக்கும் அவங்க ஹைப்பர்வைசர்ல. EC2 இன்ஸ்டன்ஸ்ங்கிறது ஒரு VM. இந்த VM எதுல போய் பேஸ் ஆகுதுன்னா, ஒரு லாஜிக்கலி ஒரு இன்ஸ்டன்ஸ், ஒரு ஒரு பிசிக்கல் சர்வர்ல ஒரு VM போய் பிளேஸ் ஆகும். சரி, நான் பிசிக்கல் சர்வர் என்னால பர்ச்சேஸ் பண்ண முடியாதா? எனக்கு பிசிக்கல் சர்வராகவே பர்ச்சேஸ் பண்ண தருவாங்களா அவங்க? எஸ், தே ஆர் ப்ரொவைடிங். AWS மட்டும் இல்ல, நிறைய ப்ரொவைடர்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ஒரு ரேக் ஸ்பேஸை உங்களுக்கு அப்படியே வாடகை கொடுத்துருவாங்க. அதுக்கு நீங்க அவங்களுக்கு பே பண்ணா போதும். ஓகேங்களா? ஸோ EC2 இன்ஸ்டன்ஸ் உடைய அண்டர்லைங் ஹார்ட்வேரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். ரைட், இப்போ கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்னது? ஸோ ஐடி ரிசோர்சஸ் லைக் சர்வர், ஸ்டோரேஜ், டேட்டா பேசஸ், நெட்வொர்க், இது எல்லாத்தையும் நமக்கு ஓவர் தி இன்டர்நெட் they are delivering as a services and resources. It's called cloud computing. Right? So first வந்ததெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்டா வந்ததுக்கு ரீசன் we already know the basic stuffs. That's why I came very fast. Right? இதுல இப்ப இதுல இருந்து மட்டும் சம்மரை பண்றேன். AWS உடைய ரீஜியன், AWS உடைய ரீஜியனுங்கிறது என்னது? நம்மளுடைய ஜியோகிராபிக்கல் ஏரியா. ஏசியா பசிபிக்ங்கிறது ஒரு ரீஜியன், ஆப்பிரிக்கா ஒரு ரீஜியன், மிடில் ஈஸ்ட் ரீஜியன். இந்த மாதிரி நமக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு ரீஜியன் இருக்கு? 7 ரீஜியன் இருக்கு. ரைட், இந்த 7 ரீஜியன்லயும் AWS என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களுடைய டேட்டா சென்டரை பில்ட் பண்ணிருக்காங்க. டேட்டா சென்டர்னா என்னது? சர்வர். நிறைய சர்வர், ரேக் சர்வர்ஸ் நம்ம இப்ப பார்த்தோம்ல, அதுதான் டேட்டா சென்டர். இந்த டேட்டா சென்டர்ல என்ன இருக்கும்? சர்வர்ஸ், டிஃப்ரெண்ட் சர்வர்ஸ் இருக்கும். இந்த சர்வர்ஸ் என்ன பண்றாங்க? அவங்க ரெண்ட்டுக்கு விடுறாங்க, அவ்வளவுதான். அதுக்கு பேர் கிளவுட் கம்ப்யூட்டிங். நம்ம அந்த சர்வருக்குள்ள நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த மீனிங் ஆஃப் ஐ கேன் யூட்டிலைஸ் ஆல் த ரிசோர்சஸ். என்ன வேணா பண்ணலாம்னா இந்த மீன் ஆஃப் யூட்டிலைசிங் த ரிசோர்சஸ் ஆஸ் அ விர்ச்சுவல் மிஷின். I can create a EC2 instance. I can create a Java application on top of that. I can create another EC2 instance, and I can install a Python, and I can deliver it to my customers. Java install பண்றதா, Python install பண்றதா, அது உங்க ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணி. Right? Africa is a region, and the African region we have only one data centers availability zone. சரி, ஓகே. இப்போ இந்த அவைலபிலிட்டி ஜோனுக்கு வரேன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ரீஜனல்.
An availability zone is one or more discreted data center. நமக்கு data centerனா என்னன்னு தெரியும். data centerனா என்னன்னு தெரியும். அதுல discrete data centers with the meaning of power redundant, network redundant, and any other connectivity within the region itself. These are separated from power and network. Separated power and network. எதுக்காக இதை செப்பரேட் பண்ணி வைக்கிறோம்? எனக்கு திடீர்னு ஒரு ஃபிளட் வந்துருச்சு என் ஆபீஸ்ல. அப்ப என் ஆபீஸ்ல இருக்க சர்வர்லாம் என்ன ஆயிரும்? திடீர்னு எர்த்குவேக் வந்துருச்சு, ரைட்? ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் நடந்துருச்சு, ரைட்? இஸ் அன்எக்ஸ்பெக்டட் நேச்சுரல் டிசாஸ்டர் ஆர் எக்ஸ்பெக்டட் ஹியூமன் ரிசோர்சஸ் லைக் அண்ட் பவர் அண்ட் நெட்வொர்க். அப்ப அந்த என்னுடைய சர்வர்ஸ் என்ன ஆகும்? சர்வர்ஸ் டவுன் ஆகும். சர்வர்ஸ் எனக்கு டவுன் ஆகக்கூடாது, என்னோட டேட்டாவை நான் லூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம டிஃப்ரெண்ட் டேட்டா சென்டர்ஸ் ரியல் டைம்லயும் வைப்போம், ஆன் ப்ரெம்லயும் வைப்போம். அதுதான் நம்ம டிசாஸ்டர் ரெக்கவரி நம்ம சொல்லுவோம். டிசாஸ்டர் ரெக்கவரி ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல காமனா யூஸ் பண்றது. ஒரு சர்வரே போச்சுனாலும், ஒரு சைட்டே போச்சுனாலும், ஒரு என்டையர் டேட்டா சென்டரே போச்சுனாலும் என்னுடைய டேட்டா வேற ஒரு இடத்துல இருக்கணும். அதுக்கு எனக்கு வேற ஒரு டேட்டா சென்டர் வேணும், வேற ஒரு ஆபீஸ் வேணும். அப்ப அந்த அதே மாதிரிதான் எனக்கு ஒரு டேட்டா சென்டர் போச்சுனாலும் இன்னொரு டேட்டா சென்டர் வேணும். அந்த டேட்டா சென்டர் தான் அவைலபிலிட்டி ஜோன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அவைலபிலிட்டி ஜோனுங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல நான் மும்பைன்னு செலக்ட் பண்றேன். நீங்க எங்க இருக்கு மும்பை? மும்பைல எவ்வளவு அவைலபிலிட்டி ஜோன் இருக்கு? 3 அவைலபிலிட்டி ஜோன். சாரி, ஹைதராபாத். மும்பைல எவ்வளவு அவைலபிலிட்டி ஜோன் இருக்கு? 3 அவைலபிலிட்டி ஜோன். இதுவே நான் இந்த இடத்துல யூரோப் கண்ட்ரில போறேன். யூரோப் கண்ட்ரில ஸ்பெயின்ல 3 இருக்கு. இஃப் ஐ கோ டு நார்த் அமெரிக்கா, ரைட், எவ்வளவு ஜோன் இருக்கு? நார்த் அமெரிக்கால எவ்வளவு இருக்கு? 6 இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க 6 டேட்டா சென்டர் இருக்குன்னு அர்த்தம். அங்கதான் ஆரம்பிச்சிச்சு AWS டேட்டா சென்டர். டேட்டா சென்டர் அப்படிங்கிறது என்னது? நமக்கு டேட்டா சென்டர் தெரியும், ஒரு சர்வர், நிறைய குரூப் ஆஃப் சர்வர்ஸ், நமக்கு குரூப் ஆஃப் சர்வர்ஸ். அவைலபிலிட்டி ஜோனுங்கிறது ஒன் ஆர் மோர் டேட்டா சென்டர்ஸ். Discreted and connectivity within the region. அந்த ரீஜனுக்குள்ள என்ன இருக்கும்? அந்த ரீஜனுக்குள்ள என்ன இருக்கும்? கனெக்டிவிட்டி இருக்கும். அவைலபிலிட்டி ஜோன் 1 and 2 குள்ள இருக்கும், ரைட்? எனக்கு இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நார்த் கலிபோர்னியா இருக்குன்னா, இந்த நார்த் கலிபோர்னியால 3 டேட்டா சென்டர் இருக்கு. இந்த 3 டேட்டா சென்டர் நான் என்ன சொல்றேன்? அவைலபிலிட்டி ஜோன். ஒரே ஒரு அவைலபிலிட்டி ஜோன் யூஎஸ் வெஸ்ட், யூஎஸ் வெஸ்ட் 1A, யூஎஸ் வெஸ்ட் 1B, யூஎஸ் வெஸ்ட் 1C. ஏன்னா எப்படி கிரியேட் பண்றது? இதே AWS கன்சோல் தான். இங்க பாருங்க, ரைட் சைட்ல ஓஹியோ வெர்ஜின் அப்படின்னு இருக்கு. நான் இந்த இடத்துல போய் மும்பைன்னு செலக்ட் பண்ணனா, எனக்கு இப்போ நான் மும்பைல இருக்கக்கூடிய ஒரு டேட்டா சென்டர்ல EC2 இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்றேன். ஐ எம் கிரியேட்டிங் an EC2 இன்ஸ்டன்ஸ் ஆன் மும்பை. மும்பைல 3 ரீஜன் காட்டுச்சு. மும்பைல நமக்கு என்ன காட்டுச்சு? 3 ரீஜன் காட்டுச்சா? எங்க இருக்கு ரீஜன்? மேல போனோம்னா மும்பை வாங்க. மும்பைல 3 ரீஜன் இருக்கு. அது என்ன 3 ரீஜன் அப்படின்னா 3 பிசிக்கல் டேட்டா சென்டர், கரெக்டா? சாரி, 3 பிசிக்கல் டேட்டா சென்டர். அப்ப அதை எங்க போய் செலக்ட் பண்றது? இங்க போய் நீங்க செலக்ட் பண்ணலாம். பாருங்க, AP South 1A, AP South 1B, AP South 1C. 1A 1B 1C எங்க இருக்குன்னு எனக்கு தேவையில்லை, அது மும்பைல இருக்கு. மும்பைல இருக்கு. பவர் சோர்ஸோ நெட்வொர்க் சோர்ஸோ இல்ல டிஃபரெண்டா இருக்கு, அவ்வளவுதான் எனக்கு, ரைட்? அவைலபிலிட்டி ஜோன் 1A. நான் எங்க கிரியேட் பண்றது? ஃபர்ஸ்ட் சர்வரை இவ்வளோ இருக்கே, நான் எங்க கிரியேட் பண்ணுவேன்? என்னுடைய அப்ளிகேஷனை யார் யூஸ் பண்ண போறாங்க? நான் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றேன், உதாரணத்துக்கு Facebook மாதிரி உன்னோட வெப்சைட். அப்ப Facebook எல்லா இடத்துலயும் இருக்கும். அப்ப அது குளோபல்.
எங்க அதிகமா இருக்குதோ ஃபர்ஸ்ட் பிரைமரி எங்க. இப்ப என்னுடைய வெப்சைட் உதாரணத்துக்கு நம்மளுடைய ஐஆர்சிடிசி வெப்சைட், கவர்மெண்ட்டுடைய டிக்கெட்டிங் புக்கிங் வெப்சைட். இதை கொண்டு போய் நான் நார்த் அமெரிக்காலயா போடுவேன்? அப்ப நான் நார்த் அமெரிக்கால போடுவேன். அது என்னுடைய கவர்மெண்டோட வெப்சைட்ஸ். அது இந்தியன்ல தான் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, ரைட்? அப்ப என்னுடைய கஸ்டமர்ஸ் எல்லாம் இந்தியால இருக்கிறோம். நான் ஹைதராபாத்ல போடுவேன், மும்பைல போடுவேன். நடு சென்டர் நமக்கு மும்பை. ஹைதராபாத்ல ஒரு செகண்டரி சர்வரா எட்ஜ் லொகேஷனா வச்சுக்கலாம், கண்டென்ட் டெலிவரியா வச்சுக்கலாம். எங்க போடுறது என்னுடைய சர்வர்ஸை இவ்வளவு பெரிய ரீஜன்ல, இவ்வளவு அவைலபிலிட்டி ஜோன்ல, அந்த வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணக்கூடிய கஸ்டமர் எங்க இருக்காங்க? இந்த வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ் எங்க இருக்காங்க? அது எனக்கு தெரியணும். அங்கதான் நான் போடுவேன். கரெக்டா? ஏதாவது டவுட் இருக்கா? குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ரீஜன் அவைலபிலிட்டி ஜோன் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிருச்சா? இதுக்கப்புறமேட்டுக்கு அதுல முக்கியமான ஒரு கீ காம்போனன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த லிங்க்ல நிறைய ஹார்ட்வேர்ஸ் எப்படிலாம் ஏடபிள்யூஎஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்தது ஹைப்பர்வைசர், ஹோஸ்டட் ஹைப்பர்வைசர், பேர்மெட்டல் ஹைப்பர்வைசர். ஓகே, பேர்மெட்டல் ஹைப்பர்வைசரை பத்தி டிஸ்கஸ் பண்ண. ஹோஸ்டட் ஹைப்பர்வைசர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப விஎம்ஆர் ஒர்க் ஸ்டேஷன் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? விஎம்ஆர் ஒர்க் ஸ்டேஷன், ஆரகல் விர்ச்சுவல் பாக்ஸ், இதெல்லாம் ஒரு சாஃப்ட்வேர். இதெல்லாம் ஒரு சாஃப்ட்வேர். ஹோஸ்டட் ஹைப்பர்வைசர், ஹோஸ்டட் ஹைப்பர்வைசர். I don't have it. இது சிம்பிளா போட்டிருக்கான். என்னுடைய கெஸ்ட் வாய்ஸ். This is bare metal hypervisor. இந்த இடத்துல ஹோஸ்ட் ஹைப்பர்வைசர் ஃப்ரீயா இருக்கீங்க போட்டேன். சிம்பிளா ஒன்லைன்ல சொல்லணும்னா, இன்ஸ்டாலிங் hypervisor OS on the hardware. hypervisor OS on the hardware. இதெல்லாம் யார் பண்ணுவாங்க? AWS பண்ணிக்குவாங்க. Installing hypervisor as a OS directly on the hardware. Installing hypervisor software on existing OS. உதாரணத்துக்கு எனக்கு விண்டோஸ் 10 11 ஒரு OS இருக்குன்னா அதுல நான் என்ன பண்ணுவேன்னா விஎம்ஆர் ஒர்க் ஸ்டேஷன், விஎம்ஆர் ஒர்க் ஸ்டேஷனுங்கிற சாஃப்ட்வேர். அப்படி இல்லையா Oracle விர்ச்சுவல் பாக்ஸ், ஹைப்பர்வைசர். ஸோ டைரக்ட்லி என்னுடைய ஹார்ட்வேர்ல என்ன போடுறேன்? விஎம்ஆர் ESXi. எங்க யூஸ் பண்றது, எதை நான் யூஸ் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, இது ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிக்காகவும் யூஸ் பண்றது. ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிக்காகவும் யூஸ் பண்றது. இது அப்படி கிடையாது. இட் இஸ் ஃபார் பிசினஸ் என்டர்பிரைசஸ் ப்ராடக்ட், ரைட்? இதுல I can say that cluster feature or no high availability இதெல்லாம் இதுல கிடையாது. இதுல இந்த ஹோஸ்டட் பேஸ்டு. ஏன்னா இதுல OS பிகாஸ் இதுல விண்டோஸ் 10 இருக்குல்ல, இந்த விண்டோஸ் 10 ஸ்லோவா இருக்கு, இல்ல கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்? On top of the VMware workstation also freeze. இந்த VMware workstationக்கு மேலதான் என்னோட VM1 கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த VMல தான் விண்டோஸ் 10 நான் OS போட்டிருக்கேன், நான் லினக்ஸ் OS போட்டிருக்கேன், RHEL. இந்த RHEL தான் என்ன போட்டிருக்கேன்? ஜாவாவா போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் பைத்தானுக்கும், ரைட்? இங்க RHEL பதில் என்ன போடுறேன்னா I can say Windows Server VM2 Python. எனக்கு இந்த VM ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, இந்த VM ஃப்ரீஸ் ஆகாது. ஓகே, இட் இஸ்
depending in the Python, depending on Windows Server, இது depending on VMware virtual machine, அது depending on VMware workstation, இது depending on Windows 7 என்னுடைய லேப்டாப் உடைய OS. Physical original OS and base OS. லேப்டாப் OS டெக்னிக்கலா இது என்ன சொல்லுவாங்கன்னா பேஸ் OS. இந்த பேஸ் OS எனக்கு ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மேல இருக்கிறது எல்லாம் அவ்வளவுதான். ஆனா இங்க அப்படி கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அன் மினிமம் ஒரு 32 MB சைஸ் லோவர் ஃபுட் பிரிண்ட். இந்த ESXi OS ஹேங் ஆகிறதுலாம் சான்ஸே இல்லை. ரொம்ப லோவஸ்ட் ஃபுட் பிரிண்ட் இருக்கக்கூடிய ஒரு மைக்ரோ லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதோடைய வேலை என்னன்னா விஎம்க்கு மெமரி தேவையா, அதுக்கு வாங்கி தரக்கூடிய ஒரு ஹைப்பர்வைசர். ஸோ அது நமக்கு கிடையாது. இது வந்து AWSல கிடையாது. நமக்கு AWS இருக்கிறது பேர் மெட்டல் தான். அதை அவங்க மேனேஜ் பண்ணிக்குவாங்க. அதை அவங்க AWS டீம் மேனேஜ் பண்ணிக்குவாங்க. நம்ம EC2 இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணணும். எதுல கிரியேட் பண்ணலாம்? T2 மைக்ரோல. T2 மைக்ரோனா என்ன? அது ஒரு ஹார்ட்வேர் மாடல், இன்டெல் ஜெனான் மாடலா இருக்கும். அதுக்கு அடுத்தது என்னது? இது இன்னொரு சாஃப்ட்வேர் மாடல், இன்னொரு ஹார்ட்வேருடைய மாடல். சாஃப்ட்வேர் சொல்லிட்டேன், ஸ்கேலபிள் ப்ராசஸருடைய இன்னொரு மாடல், ப்ராசஸர் மாடல். இது C5, ரைட்? ஸோ இதெல்லாம் எதுக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா, அண்டர்ஸ்டாண்டிங் தி EC2 இன்ஸ்டன்ஸ் அண்டர்லைங் ஹார்ட்வேர்னு ஒன்று இருக்கு. இது எல்லாமே EC2 இன்ஸ்டன்ஸ் தான். அது எதுல ரன் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எது பெஸ்ட், இது நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். எது தேவை அப்படின்னு நமக்கு ஒண்ணு இருக்கு, ரெக்வஸ்ட் இருந்தாலும் அது பேஸ் பண்ணிடுவோம். என்னென்ன ரெக்வஸ்ட் யூஸ் கேஸ் இருக்குங்கிறத அந்த லிங்க்லயே இருக்கு, அந்த நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்படி இந்த சர்வர் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ரெண்ட் கொடுக்குறான். இதனால இந்த விர்ச்சுவல் மிஷினை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுல எனக்கு ஜாவா வேணுமோ பைத்தான் வேணுமோ நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இதுக்கு பேர் தான் கிளவுட் கம்ப்யூட்டிங். இப்ப இந்த சர்வர்ல இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே, அந்த சர்வர் மெமரி போடுறது எல்லாமே அவங்க AWS பார்த்துக்கிட்டு நம்ம கிட்ட OSக்கு மட்டும் காசு வாங்கிக்கிறாங்க. OSக்கு மேல என்னெல்லாம் ரன் ஆகுது காசு வாங்கிக்கிறாங்க. ஒரு சில யூஸ் கேசஸ்ல OS அவங்களே போட்டு கொடுத்துருவாங்க, அப்ளிகேஷன் மட்டும் நம்ம ரன் பண்ணா போதும். அதுதான் பிளாட்ஃபார்ம் as a சர்வீசஸ். சாஃப்ட்வேர் as a சர்வீசஸ் இருக்கு. அவங்க கிட்ட நீங்க ப்ரோக்ராமிங் கொடுத்துட்டீங்கன்னா உங்க சாஃப்ட்வேர் ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகும். இது எப்படி அப்படிங்கிற